இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே. மனிதன் கொண்டாட்ட மனநிலையில் இருக்க வேண்டும். லைஃப் இஸ் எ ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு வாழணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த கருத்தை எனக்கு கற்றுத்தந்தவர் என் குருநாதர்களில் ஒருவரான ஓஷோ. உனக்குள் நீயே ஒளியாய் ஏறு என்று சொல்லிக் கொடுத்தான் புத்தன். உனக்குள் நீயே சிரிப்பாய் ஏறு என்று சொல்லிக் கொடுத்தவர் ஓஷோ. விதிதான் வாழ்க்கை என்ற மாபெரும் பாடத்தை கற்றுத்தந்தவன் என்னுடைய முக்கிய குருவான ரமண மகரிஷி. சரி, கம் டு த பாயிண்ட். இன்றைய தீபாவளி பொழுதில் வெடி சத்தம் நடுவே மனிதன் சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு நரகாசுரனே தேவைப்படான். பாருங்கள், நரகாசுரன் செத்து பல யுகங்கள் ஆகுது. அவனுடைய சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு ஐயோ நரகாசுரன் செத்துட்டான்ட்டு தீபாவளி நினைவு நாளாக வந்து மனுஷன் சந்தோஷமாக வீட்டில் வெடி வைக்கிறான். ஏன் தினம் தினம் தீபாவளியாக அவனால் வாழ முடியல? வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த கூத்து கொண்டாட்டம், வெடி, வான வெடிகெல்லாம். தினங்கூட வாழ முடியுமே. வாழ்வதற்கு மனிதன் தயாரில்லை. நாளைக்கு காலைல பாருங்கள், இந்த கூத்து கொண்டாடணும் வரலாம். அக்கௌண்ட்ஸ் நோட் எடுத்து வச்சு நேற்று எவ்வளோ காலியாச்சு, எவ்வளோ கூத்தடித்தோம், எவ்வளோ காசை கரியாக்கணுன்ட்டு கணக்கை பார்த்து மறுபடியும் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பான். இதுதான் மனிதனுடைய சுபாவம். தினம் தினமே தீபாவளியாக இருக்க முடியும் மனிதன் நினச்சா. நரகாசுரன் செத்த நாள் தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. இந்த புரிதல் மனிதனுக்கு வரணும். அது வருவதற்கு நிறைய வழிகள் படணும், பாடுகள் படணும், 60 வயது கடக்கணும், நிறைய இருக்குது. சிறு வயதில் வரணும்னு என்னுடைய ஆசை. இந்த தீபாவளியை பொறுத்த வரைக்கும் நான் கொண்டாடலை. 2 காரணம். ஒன்று, இதயத்தில் ஸ்டண்ட் இருக்குது. இப்போ தான் ஒரு வாரம் கூட ஆகலை, 2 ஸ்டண்டு. டாக்டர் எந்த அதிர்ச்சியோ எதுவோ இல்லை, வாக்கிங் கூட போகக்கூடாதுன்னு உத்தரவு. 2வது காரணம், நேற்று என்னுடைய நண்பர்களில் ஒருவரான PRC பாலு மறைந்தார். அது ஒரு காரணம். அவர் மறையிலனாலும் நான் இந்த தீபாவளி கொண்டாட முடியாது. ஏன்னா என்னுடைய இதய நோய். அதனால் அவரை மையமாக வச்சு நான் பேசலை. அவருடைய மரணம்லாம் எப்படின்னீங்கன்னா, நிம்மதியிலே இல்லாமல் வாழ்ந்து இறந்து போன ஆன்மாக்கள் அவர் ஒருவர். எங்கூட பகிரும்பொழுதெல்லாம் அவர் பேசும்போதெல்லாம் சொல்லுவார், வீட்டில் நிம்மதி இல்லைங்க, ஏன்டா இந்த சினிமாவுக்கு ஆசைப்பட்டோம் பாரு. ஜோதிடம் தெரிஞ்சவர், பாடல் எழுதியவர், வசனம் எழுதுபவர். இவரை போல எண்ணற்ற நண்பர்கள், சிறந்த அறிவாளிகள். சினிமா என்கிற மாபெரும் சாத்தான் முன்பு என்னை போன்ற இவர்களை போன்ற குட்டி சாத்தான்கள் ஆசை என்ற வலையில் சிக்கி தவித்து